ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது சொல்யூஷன் போகிறீங்க சேனல். போன வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஷனாக இருக்கும். ஒரு தடவை பார்த்தாலும் கூட பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லைனா போன வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லி கேட்டிங்கன்னா பெருசானா ஒன்றும் இல்லை. போன வீடியோவில் நம்ம ஸ்டோரேஜில் வந்து பார்த்துருப்போம். அதில் மெமரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்தா நீங்கள் போன வீடியோ பார்ப்பீங்க. சரி, ஓகே, இழுத்து எக்ஸ்பயர் 2 நிமிஷம் பேசாமல் வீடியோக்குள்ளே போய் விளக்கமாக சொல்லிட்டு பார்த்துடலாம். நீ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் மெமரினா என்ன, அதாவது கம்ப்யூட்டரில் மெமரின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மெமரினா என்ன சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். மெமரினா என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெமரிக்கு நம்ம போன வீடியோவில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். நீங்கள் போன வீடியோ இதை முடிச்சுட்டு போய் செக் பண்ணுங்கள். மெமரிக்கு வந்து நம்ம நினைவுன்ற பேர் வந்து தமிழில் இருக்கு சொல்லிருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் புக் டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா மெமரிக்கு வந்து நினைவுன்னு சொல்லுவாங்க. மெமரி அழிஞ்சிடும், ஆனால் ஸ்டோரேஜ் அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இதான் கான்செப்ட். முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம மெமரி சொல்லிட்டு என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, மெமரிஸ் வந்து 2 மெமரி இருக்குது. ஒன்று பிரைமரி மெமரி, இன்னொரு செகண்டரி மெமரி. இந்த பிரைமரி மெமரி செகண்டரி மெமரி என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரைமரி மெமரின்றது கம்ப்யூட்டர் ஆன் ஆகி யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக் நீட்ஸ். அதாவது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்ன சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்கல்ல, உணவு, உடை, இருக்க இடமா, இந்த மாதிரி லிஸ்ட்டு போடுவாங்க. பேசிக் நீட்ஸில் ஹியூமன்ஸ்க்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்ட் ஆகிறதுக்கு பேசிக் நீட்ஸாக பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து செகண்டரி மெமரி வரும். செகண்டரி மெமரியில் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸ், டேட்டா, அதாவது ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. முக்கியமான பேசிக் நீட்ஸ், அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக் நீட் மெமரிலாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி சொல்லுவாங்க. அப்போ ஓஎஸ் வந்து பேசிக் நீட்ஸ் இல்லையா கம்ப்யூட்டர் சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம மெமரி என்ன சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்டரி மெமரின்றதை பற்றி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரைமரி மெமரிக்குள்ளே வருவோம். பிரைமரி மெமரியில் மொத்தம் 3 இருக்குது மெமரி. ஒன்று CPU கேட்ச், இன்னொன்று ரேம், இன்னொரு ரோம். இந்த ரேம் ரோம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CPU கேட்ச் பற்றி பார்க்கலாம். CPU கேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம CPUவில் நம்ம வாங்கும்போது 8GB கேட்ச், 16GB கேட்ச், 32GB கேட்ச்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது கேட்ச் மெமரி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கேட்ச்சில் என்ன பார்த்தீங்கன்னா, கேட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா வால்டர் மெமரி சொல்லுவாங்க. வால்டர் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கும்போது மெமரியை எடுத்து வச்சுப்போம், பவர் இல்லாத போது மெமரியை மொத்தமாக அழிச்சிடும். அதாவது தரப்புற மெமரியை எப்படி சொல்லணும்னா, அதாவது பவர் சோர்ஸ் கொடுத்து, அதாவது கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கும்போது, பவர் ரன்னிங்கில் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ வந்து கம்ப்யூட்டர் ஷெட்யூல் பண்ணுறீங்களோ இல்லை கரண்ட் போனாலோ, அந்த கேட்ச் மெமரிக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அதாவது ஃபுல்லாக வேனிஷ் ஆகிட்டு திருப்பி ஃப்ரெஷ் மெமரியாக அந்த கேட்ச் இருக்கும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த CPU கேட்ச்ன்ற மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு வால்டர் மெமரி சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி வந்துடும். தென் அதுக்கப்புறம் அது இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது, பட் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச முடியாது, ரொம்ப வீடியோ பெருசாக போயிடும். ஸோ பேசிக்காக நம்ம பார்த்துடலாம். ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பேச வேண்டியது இருக்கும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சொல்லுவாங்க. இது கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான மெமரி தேவைப்படும். இது இருந்தால் கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பிரைமரி மெமரியால் தான், அந்த பிரைமரி மெமரி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் ஒரு முக்கியமான பிரைமரி மெமரி தான் இந்த ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்டரி மெமரியாக இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து நம்ம டேட்டா, இன்ஃபர்மேஷனு, நம்ம என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கிற ஃபைல்ஸையோ இல்லை விஷயத்தையோ இந்த பக்கம் எடுத்து இதுக்கிட்ட கொடுக்குது. இந்த பக்கம் எடுத்து நம்ம CPU கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேம் வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ரேமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட் மெமரி தான். வாலெட் மெமரி பற்றி நான் திரும்ப ஒரு சொல்லிக்கிறேன். வாலெட் மெமரின்றது பவர் சோர்ஸ் இருக்கும்போது, அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கும்ல, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இருக்கும்ல, அந்த டைமில் மெமரி வந்து ஆக்டிவாக இருக்கும். அதாவது அந்த மெமரிக்குள்ளே நம்ம டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஒரு வாட்டி உங்கள் மெமரி எப்போ பவர் சோர்ஸ் இல்லாமல் ஆஃப் ஆகுதோ, அதாவது ஷெட்யூல் ஆகுதோ இல்லை இமீடியட்டாக பவர் சோர்ஸ் கட் ஆகுதோ, இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரிக்குள்ள எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது வந்து வேலட் மெமரி சொல்லுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா வேலட் மெமரி. நெக்ஸ்ட் என்ன மெமரி பார்த்தீங்கன்னா ரோம்னு சொல்லுவாங்க. ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஈக்குவல் டு ரோம். இது மாதிரி நம்ம கேப்சர் ராமையும் பார்த்துருக்கோம். இந்த கேப்சர் ராமையும் பார்த்து வேலட் மெமரி சொல்லுறதுனால நீங்கள் ரோமி வேலட் மெமரி சொல்லணும்னு நினைப்பீங்க. இல்லை, இந்த ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வேலட்டட் மெமரி. இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு ஃபைலோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது லைஃப் டைம் அழிஞ்சு போகாது. எப்போ அழிஞ்சு போகும்னா, இந்த ரோம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதோ இந்த ரோமே வந்து டேமேஜ் ஆனாலோ, அதாவது கெட்டு போயிட்டாலோ
இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தவிர இந்த ரோம் வந்து பார்த்திங்கன்னா அழியவே அழியாது. அதாவது ரோம் கூட விட அந்த மெமரி வந்து அழியவே அழியாது. இது வந்து ஒரு நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த 3 மெமரிக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3த்தையும் காமனாக பார்ப்போம். நம்பர் 1 கேட்ச். இந்த கேட்ச் மெமரியோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ச் மெமரி நம்ம சிபியூக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கேட்ச் மெமரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ப்ரைமரி மெமரிஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு 64 MB நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 64 MB நினைக்கிறேன். தப்பாக இருந்ததுன்னா நான் மேலேயே சைட்லேயே ஏதோ அதோட சைஸ் வந்து போட்டுறேன். அதாவது மேக்ஸிமம் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 64 MB நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து கம்பேரிங் டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் மெமரி இன் த வேர்ல்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். நம்ம கேட்ச் மாதிரி இது ரொம்ப கம்மியாக தான் இருக்காது. இதோட மினிமம் சைஸ் வந்து 2 GB மேக்ஸிமம் சைஸ் 64 GB வரைக்குமே ரேம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம மார்க்கெட்டில். இது வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. DDR1, DDR2, DDR3, DDR4. இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது DDR5 ரேம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ரேம் போட்டால் கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மைதானே, இல்லைன்னா அவங்க சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு லிமிட் இருக்கும்ல, இவ்வளோ நாள் தோணா போதும்பா, இவ்வளோ நாள் வேலை பார்த்தா போதுமா சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ரேம் தேவைப்படும். அதுக்கு மேலே நீங்கள் ரேம் போட்டால் கூட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் ஆகும். ஸோ ரேம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு யூஸ் எதுவும் சொல்கிறேன். இது அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் வருது ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்து போயிடுவோம். ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபைல் சைஸு நம்ம கேட்சுக்கு பார்த்த மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, அதுக்கு நம்ம ரேம் பார்த்த மாதிரி அதிகமாகவும் இருக்காது. இது வந்து ஒரு மாடரேட்டாக என்னால் இவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணிக்கும் போது அதுக்கு ஒரு மெமரி லிமிட் இருக்கும். தூள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அது பயாஸு, போஸ்ட்டு, பேசிக் இன்புட் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம பழைய கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வாங்கினா ப்ளூ கலர் ஸ்க்ரீன் ஆடுமே, அது பயாஸு. அப்புறம் போஸ்ட்டு, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு வைங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டும் போட்டால் ரெண்டு ஃபிலிம்வாஸுமே இந்த ரோமோட தான் இருக்கும். ஃபிலிம்வேரை பற்றி நம்ம இன்னொரு கான்செப்ட் எல்லாம் பெருசாக பேசுவோம். ஸோ நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரோமும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ரோம் ரீட் ஒன்லி மெமரி, ஈரோம் இரேசபிள் ரீட் ஒன்லி மெமரி, EPROM இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EEPROM எலக்ட்ரிக் இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஒரு நான் வாலட்டைல் மெமரி, அதை அழிக்கவும் முடியாது. ஒரு வாட்டி நம்ம ரைட் பண்ணுறோம், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அது கூட ஒரு பயாஸையோ இல்லைனா ஒரு ஃபிலம் ஏதோ நம்ம அதை அட்டாச் பண்ணி விட்டுட்டோம்னா அதை எரேஸும் பண்ண முடியாது, திருப்பி ப்ரோக்ராமும் பண்ண முடியாது. அதாவது ஒரு வாட்டி முடியாது ரைட் பண்ண முடியும், இன்னொரு வாட்டி ரைட் பண்ண முடியாது. ஈரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற பயாஸை அழிச்சிக்கலாம், பட் திருப்பி அதே ரோமில் உங்களால் இன்னொரு பயாஸையோ இன்னொரு போஸ்ட்டையோ உங்களால் திருப்பி ரைட் பண்ண முடியாது. EPROMனா நீங்கள் அந்த ரோமை வந்து எரேஸும் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ நீங்கள் திருப்பி அந்த ரோமில் நீங்கள் வேறு ஒரு பயாஸையோ இன்னொரு போஸ்ட்டையோ ஏதோ ஃபிலிம்வேரையோ நீங்கள் திருப்பி ரைட்டும் பண்ணிக்கலாம், அது ப்ரோக்ராமும் பண்ணிக்கலாம். EEPROMனா இந்த ரோமை கஷ்டப்பட்டு இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து இந்த EPROM பார்த்தீங்கன்னா UV ரேஸை வச்சு கஷ்டப்பட்டு அந்த உள்ள இருக்க டேட்டா வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த EEPROMனா எலக்ட்ரிக் இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம்னுவாங்க. எலக்ட்ரிக் ரேஸை வச்சு இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா அழிக்கலாம் அண்ட் ஆல்சோ ரைட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். EPROM வந்து இரேசபிள் தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். அதாவது UV ரேஸை வச்சு அதை நீங்கள் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இந்த ரோம்குள்ளே இருக்கிற இந்த மெமரியை வந்து UV ரேஸை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து தான் பார்த்தீங்கன்னா EEPROM எலக்ட்ரிக் இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம UV ரேஸ் வச்சு கஷ்டப்பட தேவையில்ல, எலக்ட்ரிக் ரேஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரி. இதுக்கு என்ன போகணும் பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி ஒன்றுமே இல்லை, போனாலும் நம்ம பார்த்த ஸ்டோரேஜ் தான் இந்த செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வேலிடேட் மெமரி. அதாவது இது இருக்கிற எந்த விஷயத்தையுமே டெலிட் ஆகாது, நம்மளால் டெலிட் பண்ணாத வரைக்குமே டெலிட் ஆகாது, நம்ம அதை மாடிஃபை பண்ணாத வரைக்குமே அது இருக்கிற விஷயம் எதுவுமே அழிச்சு போகாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வேலிடேட் மெமரி. இது நீங்கள் பிரித்து எப்படி ப்ரோ இன்னும் ஸ்டோரேஜெலாம் இருக்குன்னு எதாவது சொன்னீங்கன்னா நம்ம போன வீடியோ போட்டிருப்போம், அதுக்கு ரீதியாக நான் ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துட்டு வரேன். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போன வீடியோ பார்த்துட்டு லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி இந்த வீடியோக்கு வந்து
லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கும். அடுத்த வாரம் பற்றி பேச போகிற விஷயத்துக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோ பேச ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, பாய். 5, 6, 7, 8. 5, 6, 7, 8. யாரோ